hidden billionaire. We're in the air. எபிசோட் 3 சோதனையின் நாள். அடுத்த நாள் காலை ராமுவின் டீக்கடை வழக்கம் போல் கூட்டமாக இருந்தது. அர்ஜுன் அனைவருக்கும் சிரித்த முகத்துடன் டீ கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது 3 பேர் கடைக்குள் வந்தனர். அவர்கள் திட்டமிட்டே சண்டையை ஆரம்பித்தனர். இந்த டீ மோசமா இருக்கு, எங்களுக்கு பணம் திருப்பிக் கொடு என்று கத்தினர். ராமு அமைதியாக பேச முயன்றார். அண்ணா, வேறொரு டீ போட்டு தரேன். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. கடையில் இருந்த பொருட்களை கீழே தள்ள ஆரம்பித்தனர். ராமு பயந்து நின்றார். அர்ஜுன் முன்னால் வந்து அமைதியாக சொன்னார், சண்டை வேண்டாம், பேசி தீர்த்துக்கலாம். அவர்களில் ஒருவன் அர்ஜுனை தள்ளிவிட்டான். அர்ஜுன் கீழே விழுந்தாலும் கோபப்படவில்லை. மெதுவாக எழுந்து மீண்டும் சொன்னார், கோபம் எல்லா பிரச்சனையையும் பெரிதாக்கும். அந்த நேரத்தில் கடையில் இருந்த இளைஞர்கள் சிலர் உண்மையை புரிந்து கொண்டு சண்டை போட்டவர்களை வெளியே அனுப்பினர். அந்த மூவரும் வெளியே சென்று கருப்பு காரில் இருந்த மர்ம மனிதனிடம் கூறினர், சார், அவன் சண்டை போடவே இல்லை, எல்லாரும் அவன் பக்கம் நின்றுட்டாங்க. மர்ம மனிதன் கோபத்தில் கையை இறுக்கி பிடித்தான். இப்போ அவன் நல்லவன் என்று எல்லாரும் நினைக்கிறாங்க. இனிமேல் அவன் உண்மையான அடையாளத்தையே கண்டுபிடிக்கணும். அதே நேரத்துல அர்ஜுனின் கையில் இருந்த ஒரு பழைய கடிகாரத்தை பார்த்த ஒரு முதியவர் அதிர்ச்சி அடைந்தார். இந்த கடிகாரம், இது சாதாரண மனிதரிடம் இருக்க முடியாதே. இவர் யார்? அவரின் சந்தேகம் அர்ஜுனின் ரகசியத்தை வெளிக்கொண்டு வருமா? தொடரும். எபிசோட் 4 ரகசியம் நெருங்குகிறது. முதியவர் அர்ஜுனின் கையை பார்த்து கொண்டே நின்றார். தம்பி, இந்த கடிகாரம் எங்க கிடைச்சது என்று கேட்டார். அர்ஜுன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். இது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் கொடுத்த பரிசு என்று மட்டும் கூறினார். முதியவர் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்றார். ஆனால் அவரது முகத்தில் சந்தேகம் தெளிவாக தெரிந்தது. அதே மாலை அர்ஜுன் டீ கடையை மூட ராமுவுக்கு உதவி செய்தார். ராமு சிரித்தபடி சொன்னார், தம்பி, நீ வந்ததிலிருந்து இந்த கடைக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. உன்னை என் தம்பி மாதிரி நினைக்கிறேன். அந்த வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனின் கண்கள் கலங்கின. அப்போது சாலையின் மறுபுறம் ஒரு சிறுவன் வேகமாக ஓடி வந்தான். அவன் பின்னால் கட்டுப்பாட்டை இழந்த ஒரு கார் பாய்ந்து வந்தது. தம்பி, விலகு என்று அனைவரும் கத்தினர். ஒரு நொடியும் யோசிக்காமல் அர்ஜுன் ஓடி சிறுவனை தூக்கி சாலையின் ஓரமாக தள்ளினார். கார் வேகமாக கடந்து சென்றது. சிறுவன் உயிர் தப்பினான். அங்கிருந்த அனைவரும் கைதட்டி அர்ஜுனை பாராட்டினர். ஆனால் அந்த சம்பவத்தை அருகில் இருந்த செய்தியாளர் ஒருவர் தனது கேமராவில் பதிவு செய்திருந்தார். இந்த மனிதர் யார்? இவர் சாதாரண ஆள் போல தெரியலையே என்று அவர் நினைத்தார். மறுபுறம் கருப்பு காரில் இருந்த மர்ம மனிதன் கோபமாக சிரித்தான். இப்போ அவன் முகம் செய்திகளில் வரும். அப்புறம் அவனோட ரகசியமும் வெளியே வரும். தொடரும்.